வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்டு ரிவர்சல் ஆகிறது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை நடக்குது? அதை நம்ம ரூல்ஸ் படி, அதாவது ஆல் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ராட்டஜி படி புத்தர்க்கூடிய 15 டைம் ஃப்ரேம்லையும் ஒரே டைரக்ஷனில் மார்க்கெட்டு டெய்லி வருதா வரலையா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம 2 நாள் கொடுத்துட்டோம். இது 3வது நாள். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸும் இதில் கொடுத்துருக்குறோம். ஆல் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிக்கிறதுக்கு டூல்ஸும் கொடுத்துருக்கோம். டைம் ஃப்ரேமு, கேண்டில்ஸு, கைகினாசி, பிவட் பாயிண்ட்ஸு, குப்பி, மல்டிபிள் மூவிங் அவரேஜ், சூப்பர் ட்ரெண்டில் ரெண்டுமே, எம்எஸ்சிடி இண்டிகேட்டர், ஆசம் ஆசிலேட்டர், ஸ்டோஜாஸ்டிக், வால்யூம். ஓகே, இதில் பேங்க் நிஃப்டி கைகினாஸில் வச்சுருக்கிறேன். காலையில் ஒரு 10:30க்கு மேலே ஒரே டைரக்ஷன் போயிருக்கு. போகும்போது அதனுடைய மினிமம் ப்ரைஸ் வந்து 46,482 அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. நம்ம அதற்குரிய கான்ட்ராக்ட் எடுத்துருக்குறோம். 46,500 கான்ட்ராக்டு. இதில் வந்து கிட்டத்தட்ட 2,852 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இண்டெக்ஸில் 2,852 பாயிண்ட்டு. அப்படி ஆப்ஷனில் போய் பார்த்தா 2,565 பாயிண்ட்டு. ஷேர் மார்க்கெட்டில் வந்து இவ்வளோ பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, யாரோ ஒருத்தங்க எங்கேயோ ஒருத்தங்க இந்த ரூல்ஸ் எல்லாம் யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களால எடுக்க முடியும். இப்போ இதை கைகினாஸிலேருந்து கேண்டிலுக்கு மாற்றிடலாம். வந்துருச்சு. 10 மணிக்கு உள்ளே போகிறோம் அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேம், கேண்டில் கலர் கிரீன். இப்போ இந்த ப்ரைஸுக்கு கீழே வந்தால் தான் இங்கே ஆர்டர் எடுக்கிறவங்களுக்கு லாஸ் ஆகும். பத்து மணி கேண்டில் இங்கே இருக்குது. அப்போ பார்த்து இண்டெக்ஸு இது 1 hour. ஓகே, 10:15 மேலே. இப்போ இந்த இடத்துல பொறுத்தவங்க பார்த்துட்டு 1 hour 30 minutes 15 minutes எல்லாம் பார்த்துட்டு ஆர்டர் போடுறாங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு கீழே போனால் தான் டவுன். அதர்வைஸ் இங்கே இருந்து மேக்ஸிமம் எண்டு வரைக்கும் அவங்க ஆர்டர் எடுத்து உள்ளே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டாக கிடைக்கும். இண்டெக்ஸில் அப்படியே ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டாக கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல 10:15 மணிக்கு அப்படிங்கிறப்ப 1 hourல க்ரீன் பார்த்துட்டோம், 30 minutesல ரெட்டு. 30 minutesல ரெட்டுங்கிறப்ப நம்ம உள்ளே போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே, இந்த இடத்துல உள்ளே போட்டால் கூட இந்த ப்ரைஸ் 400 சம்திங். அதாவது என்ன இங்கே ட்ரை பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய விக் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து அந்த ப்ரைஸ், டெட் எண்ட் ப்ரைஸ். இந்த இடத்துல உள்ளே போயிட்டோம்னா மார்க்கெட் ஏறி இறங்கி ஒரு சட்டன் லிமிட்டுக்கு பிறகு இங்கேருந்து 3000 மேலே போகுது. இது 30 minutes. அப்படியே 15 minutesல பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், 15 minutesல ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மார்க்கெட்டு அப்படியே இருந்திருக்கு. அதுக்கு கீழே இறங்கலை. 10:30க்கு பிறகு கான்ஸ்டண்ட்டாக மேலே போயிட்டுருக்கு. இதில் 1 hour கேண்டில் கூட
10:15க்கு தான் ஸ்டார்ட் ஆகும். அங்கே ஒரு 1/4 மணி நேரம் கழித்து 10:30லேருந்து க்ரீனாக ஸ்டார்ட் ஆகுது. 5 மினிட்ஸ். இங்கேயும் க்ரீன் தொடர்ந்து மேலே 3 மினிட்ஸ். இங்கேருந்து க்ரீன் ஸ்டார்ட் ஆகுது, மார்க்கெட் மேலே போகுது. கடைசியாக பேருக்கு 1 மினிட் ஒரு தடவை பார்த்துருவோம். இந்த 1 மினிட்டை பார்க்குறது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா சூப்பர் ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தான். டபுள் சூப்பர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் சிக்னல் கொடுத்த பிறகு தான் உள்ளே போகணும். அப்போ பார்க்கும்போது நம்ம இந்த இடத்துல போகலாம். ஓகே, இருந்தாலும் ஆல் டைம் ஃப்ரேமில் இந்த இடம் வேலை செய்யும். 10:30ங்கிறது இந்த ப்ரைஸும் மார்க்கெட்டில் இதுக்கு கீழே இறங்கலை. இதுதான் ஸ்டாப் லாஸ். ஸோ மார்க்கெட்டு இதுக்கு பிறகு மேலே போயிருக்கு. 1 மினிட்ல ஆசமாக சிலர் பேஸ்லைனுக்கு மேலே போடுறது வந்து அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு உண்டு. இந்த கீழே இறங்குற இடத்துல நீங்கள் வெளியேறிடலாம். அப்போ இதில் உங்களுக்கு ப்ராஃபிட் என்ன ஆகும்னு கேட்டிங்க அப்படின்னா 357 ரூபாயிலிருந்து டவுன் ட்ரெண்ட் கொடுக்குற இடத்துல வெளியே வந்துடலாம். ஓகே, இதில் இருந்து 360 1300 கிட்டத்தட்ட 950 பாயிண்ட்ஸ் கிட்ட இங்கே காட்டுது. இதை ஒரு பக்கம் வச்சுக்கலாம். ஒருவேளை மறுபடியும் மேலே போகிறப்ப மறுபடியும் டபுள் அப் கொடுக்குறப்ப நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த இடம். டபுள் டவுன் கொடுக்குறப்ப இந்த இடம். ஓகே, மறுபடியும் இங்கே டபுள் அப் கொடுக்குது அப்படின்னு பார்த்து இந்த இடத்துல உள்ள போனால் போயிட்டே இருக்கு. ஓகே, பொதுவாக வந்துட்டு என்ட்ரி எடுக்கிறதுக்கு 1 மினிட்டும் மார்க்கெட்டில் எக்ஸிட் ஆகிறதுக்கு 3 மினிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாரி பிவட் டு பிவட் அப்படிங்கிறது நம்மளுக்கு உண்டு. இந்த பிவட் வரும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இந்த பிவட் வரும்போதும் கவனமாக இருக்கணும். அப்படி பார்க்கும்போது ஓவராலாக கிட்டத்தட்ட 2565 பாயிண்ட் காட்டுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரேட் பண்ணி லாபம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 48 நாள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கைப்பிடி வரும். அந்த ப்ராக்டிஸில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது, யூஸ் பண்ண வேண்டிய டூல்ஸ் எல்லாம் இதுதான். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.